வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைஃப் ஒன் டைம் வாட்சபிள் அனிமே, அதாவது வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த அனிமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற அனிமேஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெருசாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நான் இப்படி போக போக சொல்லிடுறேன். சில அனிமேஸ் தமிழில் இருக்குது, சில அனிமேஸ் தமிழில் இல்லை. ஆனால் லைஃப்பில் ஒன் டைமாவது அனிமே பார்க்குறவங்க பார்த்துருங்க, உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அனிமேஸை. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது பேர்னிங். அப்படி தான் நம்மளில் பல. ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது பிளாட்டினம் சில்வர். பிளாட்டினம் சில்வர் தான் இந்த அனிமே பேர் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் போன வருஷம் இந்த அனிமே பார்த்தேன். நம்மளோட இந்த இயரோட எண்டிங், அதாவது 2024 எண்டிங்கில் வந்து நான் இது வரைக்கும் இந்த இயரில் பார்த்த எல்லா அனிமையும் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பிளாட்டினம் சில்வரையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் தான் அனிமே பார்த்தேன்னா எனக்கு இந்த அனிமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது காரணம் என்னென்னா, நம்ம இது வரைக்குமே எல்லா அனிமே பார்க்குறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னா அதில் வர அந்த ஹீரோஸோட இன்னசென்ஸ் தான். அந்த ஹீரோஸ் வந்து எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க காட்டுறது தான். ஆனால் இந்த பிளாட்டினம் சில்வரில் இருக்கிற ஹீரோவை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் எந்த ஒரு ஹீரோவும் இவனோட லெவலை அச்சீவே பண்ண முடியாது அப்படின்றத எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா இவன் அந்தளவு இன்னசென்ட்டுங்க. எப்படின்னா, நம்ம இந்த எறும்பை மிதித்தா கூட திருப்பி எறும்பை கூட மிதிக்க மாட்டான் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எறும்பை கூட மிதிக்க மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு நல்லவன். இந்த அனிமே வந்து ஒரு சூப்பரான அனிமே, நல்லா பார்க்க வேண்டிய ஒரு அனிமே தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த அனிமே கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அப்போ ஓகே, வாங்க இப்போ அடுத்த அனிமேக்குள்ளே போகலாம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து டெத் நோட் தான். டெத் நோட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அனிமே வந்து இந்த மாதிரி டெத் நோட்னு ஒரு அனிமே இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அனிமே வந்து இன்னும் தமிழ்கிட்ட பார்க்கல, பட் இந்த அனிமே வந்து ஒரு தரமான அனிமே. இதில் இருக்கிற ஒவ்வொரு சீனுமே சும்மா வேறு லெவலில் இருக்கும். அது வேறு அது எப்படி சொல்ல, இந்த மாதிரி ஒரு அனிமே வந்து இதுக்கப்புறம் மைண்ட் ரிலேட்டடாக ஒரு அனிமே வரவே வராதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த அனிமே வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த அனிமே கிரியேட் பண்ண கிரியேட்டரும் நம்மளும் செஸ் விளையாடுற மாதிரி தான். நம்ம இப்படி ஒரு மூவ் வரும்னு நினைப்போம், ஆனால் அது வராது. அவர் வேறு மூவ் எடுப்பார், அது நமக்கு வந்து இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அனிமையும். அட்டாக் ஆன் டைட்டன் கூட நான் ஒரு எபிசோட் தாண்டி அடுத்த எபிசோடு, ஒரு எபிசோடில் ஒரு பூஸ்ட் பம்ப்ஸாவது இருக்கும். அதுதான் அடுத்த எபிசோடு வந்து நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணும், அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னு. ஆனால் இந்த அனிமே பார்க்கும்போது அடுத்த பர்டிகுலர் சீன், ஃப்ரேம் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த சீன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அதான் இந்த அனிமையோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னும் டெத் நோட் சீசன் 2 or சீசன் 3 தெரியல, சம்திங் அது வரல இன்னும். பட் ஐ ஈகர்லி வெயிட்டிங். டெத் நோட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். பல வருஷம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் கழித்து டெத் நோட் சீசன் வருதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரில. பட் அனிமே பார்க்குற எல்லா அனிமே வாட்சர்ஸுமே கம்பல்சரியாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு அனிமேவாக இருக்கணும், டெத் நோட்டாக தான் இருக்கும். நீங்கள் என்ன அனிமே பார்த்துருந்தாலும் சரி, காமெடி அனிமேவோ, சென்டிமெண்ட் அனிமேவோ, எமோஷனல் அனிமேவோ, ஆக்ஷன் அனிமேவோ, என்ன அனிமே பார்த்தாலும் நீங்கள் டெத் நோட் பார்த்தாமல் தான் நீங்கள் ஒரு முழுமையாக அனிமே பார்த்த ஒரு அனிமேட்டராக இருப்பீங்க. ஒரு அனிமே ரிவ்யூவர், எல்லாமே சம்திங் நீங்கள் அனிமே பார்க்குறவரையாகவே அப்போ தான் இருப்பீங்க, டெத் நோட் பார்த்தவங்க மட்டும்தான். இதை வந்து நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லோரும் போய் டெத் நோட் பாருங்கள், உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடுக்கும். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த வீடியோவில் போயிடலாம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வின்லேண்ட் சாகா தான். வின்லேண்ட் சாகாவுமே நான் போன வருஷம் பார்த்த அனிமே தான். என்ன தான் நான் போன வருஷம் பார்த்த அனிமே இருந்தாலும் என்னுடைய என்னுடைய ஹார்ட்லேயும் என்னுடைய அனிமையோடைய வாட்சர்ஸ்லேயும் ரொம்ப பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு அனிமே வின்லேண்ட் சாகா தான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நான் வந்து நிறைய அனிமேஸ் பார்த்துருக்கேன். சில அனிமேஸ் எனக்கு பிடிக்கும், சில அனிமேஸ் எனக்கு பிடிக்காது. சில அனிமேஸ் மட்டும் தான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்டில் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதமோ 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆல் டைம் ஃபேவரெட் அனிமே அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பேன். அதில் வந்து நான் வின்லேண்ட் சாகா மட்டும் பார்த்துருந்தேன்னா அதான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வச்சுருப்பேன், நருட்டோவில் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நருட்டோவை விடையே நருட்டோ, ஒன் பீஸு, அப்புறம் வேறு என்ன அனிமே, அப்புறம் டீமன் ஸ்லேயரு, இதெல்லாம் விடவே எனக்கு வின்லேண்ட் சாகா வந்து ரொம்பவே இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு. ஈவன் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் கூட விட டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் தான் எனக்கு ரொம்ப இம்பேக்ட் ஏற்படுத்தின அனிமே கூட நான் சொல்லுவேன். ஆனால் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸை விடவே எனக்கு வின்லேண்ட் சாகா வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு ஹார்ட்டில் ஒரு வழியை கொடுத்துச்சின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அனிமே வந்து அப்படி பண்ணியிருப்பாங்க, உண்மையுமே வேறு லெவலான அனிமேஷன் பண்ணியிருப்பானுங்க. பாராட்டி ஆகணும் இந்த அனிமே பண்ணவங்கள வந்து. நம்ம வந்து என்ன சொல்ல, எனக்கு வந்து இந்த அனிமே பற்றி பேசணுன்னா வார்த்தையே கிடையாது உண்மை சொல்லப்போனால். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த அனிமேலாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். நான் உங்களுக்கு சொன்னாலாம் புரியாது, நீங்கள் வந்து போய் பாருங்கள், தமிழ் டப்பில் தான் இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி அனிமேஸ்லாம் போய் பாருங்கள். இந்த மாதிரி அனிமேஸ் பார்த்தா தான் இந்த மாதிரி பெட்டரான
பெட்டர். இந்த மாதிரி சூப்பரான அனிமேஸ், சூப்பரான ஸ்டோரி டெல்லிங் அனிமேஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆக்ஷன் அனிமேஸ்லாம் பாருங்கள், தப்புலாம் இல்லை கிடையாது. எல்லாம் ஆக்ஷன் அனிமேலாம் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி சூப்பரான ஸ்டோரி டெல்லிங் அனிமேஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி நிறைய அனிமேஸ் அவங்க தமிழ் டப் பண்ணுவாங்க. நமக்குமே நிறைய ஸ்டோரி டெல்லிங் அனிமேஸ் கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு கம்பல்சரியாக போய் பாருங்கள் கைஸ். நல்ல அனிமே மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் டப்லேயே ஃபஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் இருக்குது. தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது அட்டாக் ஆன் டைட்டன் தான். அட்டாக் ஆன் டைட்டன் இந்த அனிமே வந்து நான் என்னென்னு சொல்ல, இந்த அனிமே வந்து எனக்கு வந்து எப்படி சொல்லனா ஒரு மேஜிக்கல் அனிமேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அனிமே வந்து கிட்டத்தட்ட நான் எப்போ பார்க்க ஆரம்பித்தேன் தெரியுமா? இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து இந்த அனிமையை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு அனிமே பார்க்குற இது தோணுச்சு. அப்போ முச்சில் அட்டாக் ஆன் டைட்டன் தவறுதலாக பார்த்தேன். ஒரு எபிசோட் பார்ப்பேன்னு பார்த்தேன். அப்போ வந்து நான் நைட்டு 9 மணிக்கு பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படியே ஸ்கூல் பண்ணிட்டே இருக்கேன். அப்படியே முடிச்சு ஃபஸ்ட் சீசன்லாம் முடிச்சு செகண்ட் சீசன் போயாச்சு. பனியை பார்த்தா மணி 3. எனக்கு ஒன்றும் ஓடலை. என்ன நம்ம அந்தளவுக்கு இந்த அனிமையில் என்ன அடாப்ட் ஆகி பார்த்தோம். ஏன்னா இந்த அனிமே வந்து போகுது அது பாட்டுக்கு போகுது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போர் அடிக்க மாட்டேங்கி. போகுது அது பாட்டுக்கு போகுது. அந்த மாதிரி தான் இந்த அனிமே வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், நிறுத்தவே மாட்டீங்க. அதான் இந்த அனிமையோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்னே சொல்லுவேன். இந்த அனிமே வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு அனிமே. என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்லேயுமே இந்த அனிமே இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த அனிமே வந்து ஒரு கிரேட்டஸ்டான அனிமே. இப்போ தமிழ் டப் வந்திருக்கு. அட்டாக் ஆன் டைட்டன்லாம் தமிழ் டப் வரும் நான் கனவுல கூட நினைக்கல. ஆனால் தமிழ் டப் வந்திருக்கு. தயவு செஞ்சு போய் பாருங்கள். தமிழ் டப்பில் நான் சொன்ன மாதிரி தான், வின்லாண்ட் சாகா சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அனிமேஸ்லாம் தமிழ் டப் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி அனிமேஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நருட்டோக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாதீங்களாம் சொல்ல மாட்டேன். பட் நருட்டோ பார்க்குறவங்க அதே மாதிரி இந்த மாதிரி நருட்டோ இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்கல்ல, அட்டாக் ஆன் டைட்டனு, வின்லாண்ட் சாகா, இந்த மாதிரி பாசிட்டிவான நிறைய ஸ்டோரி டெல்லிங்கான அனிமேஸ் பார்த்தீங்கன்னா தான் நிறைய அனிமேஸ் தமிழ் டப் ஆகும். இதான் உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறது. கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு அனிமே அட்டாக் ஆன் டைட்டன். தமிழ் டப்லேயே இருக்குது. ஃபஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் இருக்குது. தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விரைப்பது உங்கள் BSK. டாட்டா பை பை, see you, take care.